வணக்கம். நான் நகேஷ். அடுத்த தடவை சேப்பாக்கையில் குளத்தூர் இந்த 2 சட்டமன்ற தொகுதியில் ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் பேசக்கூடியது வெள்ளை சட்டை. இந்த வெள்ளை சட்டை போட்டு திரிவானுங்கல்ல, இவனுங்க வேலைக்கெல்லாம் போக மாட்டானுங்க, எதுவும் பண்ண மாதிரியே இருக்காது. ஆனால் இவனுக்கு காரில் தான் சுற்றி திரிவானுங்க. சரி, நான் முதல்ல ஏழைகளோட வாழ்க்கையை நான் பேசிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளையை பெற்று கையில் எடுப்பாங்க. இந்த பிள்ளையை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக வேண்டி ஓடுவாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு 2வது மாடி 3வது மாடியில் நின்று கஷ்டப்பட்டு எடுத்து வேலை செய்வாங்க. உயிரை பணையம் வச்சு நின்று வேலை செய்வாங்க. சரியா? அடுத்ததாக பிள்ளைய படிக்க வைப்பாங்க. இந்த இடத்துல லஞ்சம் கொடுத்து பிறகு எடுத்து படிக்க வைப்பாங்க. அடுத்ததாக வேலை எடுத்து கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா, இதுவும் லஞ்சம் கொடுத்து எடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை சட்டைங்க இந்த வெள்ளை சட்டைங்க இருக்காங்கல்ல, இவங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல, இந்த ஹாஸ்பிட்டலில் சாவதுக்காக வேண்டியும் போராட்டிட்டு தான் இருப்பாங்க. போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஏழைகளுடைய வாழ்க்கை. அடுத்த நான் பேசக்கூடிய வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்கள்ல, இவனுங்க வேலைக்கும் போன மாதிரி இருக்காது, வெட்டிக்கும் போன மாதிரி இருக்காது, எதுவும் பண்ண மாதிரியும் இருக்காது. இவனு நல்லா ஆடம்பரமாகவும் சுற்றுவானுங்க. ஆனால் எப்படி இவனுங்க கையில் பணம் வரணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவனுங்களோட பிள்ளை படிக்குது, அதே மாதிரி வரேன். பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளை பிறக்குது, இவங்களோட பிள்ளை தங்க தொட்டிலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படிக்க வைக்கிறது இருக்கதுரி. அவனால் எவ்வளவுத்துக்கு பணத்தை கொட்டி படிக்க வைக்க முடியுமோ கொட்டி படிக்க வைப்பான். அடுத்தது இவனோட பிள்ளை கொத்த வேலைக்கு ஏதாவது போகணும்னு நினைக்கிங்களா? கஷ்டப்படக்கூடிய வேலைக்கு ஏதாவது போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. இவனுங்க ஒன்றே ஆஃபீஸர் ஆவானுங்க, இல்லை கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு வேலையை எடுப்பானுங்க, இல்லை அரசியல்வாதி. இவனோட பிள்ளை அரசியல்வாதி தான் ஆகும். இவனுங்க எல்லாம் கஷ்டப்பட மாட்டானுங்க. அடுத்ததாக கல்யாணம். பார்த்திங்கன்னா, அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுப்பாங்க, அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் இவனுக்கு வேலைக்கும் போக மாட்டானுங்க, வெட்டிக்கும் போக மாட்டானுங்க. எங்கே இருந்தால் எடுத்து இப்படி செலவு. அடுத்ததாக இவனுங்களோட இறப்பு. பார்த்திங்கன்னா, பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கும். இவனுங்க கஷ்டப்படாமல் சாவுவானுங்க. ஆனால் நம்மளோட சாவு எப்படி இருக்கும் தெரியுமா? இவனுங்க நடத்த ஹாஸ்பிட்டலில் அதில் கடந்து கொடுமை அனுபவிச்சாகும். இவ்வளவு வித்தியாசம் இருக்குது அவங்களுக்கும் நமக்கும். உண்மை தானே? கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். நன்றி. வணக்கம். நான் நகேஷ். அடுத்த தடவை சேப்பாக்கையில் குளத்தூர் இந்த 2 சட்டமன்ற தொகுதியில் ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் பேசக்கூடியது வெள்ளை சட்டை. இந்த வெள்ளை சட்டை போட்டு திரிவானுங்கல்ல, இவனுங்க வேலைக்கெல்லாம் போக மாட்டானுங்க, எதுவும் பண்ண மாதிரியே இருக்காது. ஆனால் இவனுக்கு காரில் தான் சுற்றி திரிவானுங்க. சரி, நான் முதல்ல ஏழைகளோட வாழ்க்கையை நான் பேசிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளையை பெற்று கையில் எடுப்பாங்க. இந்த பிள்ளையை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக வேண்டி ஓடுவாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு 2வது மாடி 3வது மாடியில் நின்று கஷ்டப்பட்டு எடுத்து வேலை செய்வாங்க. உயிரை பணையம் வச்சு நின்று வேலை செய்வாங்க. சரியா? அடுத்ததாக பிள்ளைய படிக்க வைப்பாங்க. இந்த இடத்துல லஞ்சம் கொடுத்து பிறகு எடுத்து படிக்க வைப்பாங்க. அடுத்ததாக வேலை எடுத்து கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா, இதுவும் லஞ்சம் கொடுத்து எடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை சட்டைங்க இருக்காங்கல்ல, இவங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல, இந்த ஹாஸ்பிட்டல்